Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Aksiyoluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice. இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறத இப்ப பார்ப்போம். Sometimes it is a tendency of a person to be a pain in the neck, to influence people negatively. These individuals are needed to help other people grow. Regard a person who is a pain in your neck as a way to develop your spiritual muscles. சில சமயத்துல சில சீடர்கள் சில மக்களுடைய குணம் இன்னொருத்தர நெகட்டிவா தூண்டி விடுறதுல இருக்கும். அவங்க மத்தவங்களுக்கு ஒரு பெயின் இந்த நெக் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கழுத்துல ஒரு சுளுக்கு இருக்கும்போது வலி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குணமுள்ள ஆட்களா இருப்பாங்க. இவங்களோட மெயின் நோக்கம் என்னன்னா மத்தவங்க மேல நெகட்டிவா பேசி அவங்க பத்தி புரளி கலப்புறது, நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் பரப்புறது. இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, யார் இவங்கன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த சூத்திரம் நான் சொல்லிடுறேன். உங்க முன்னாடி அந்த பர்டிகுலர் ஆள் இல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப உங்க முன்னாடி இருக்கிற நபர் உங்களுக்கு தெரியாத ஆளை பத்தி உங்ககிட்ட ரொம்ப மோசமான புரளி கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. ஆனா நீங்க அந்த ஆள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் அவங்கள பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பத்தி இந்த பர்டிகுலர் நபர் மிக அதிகமான மோசமான செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு நெகட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ் கொடுக்குறாரு. யார பத்தியோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இல்ல உங்களுக்கு அதிக பழக்கம் இல்லாத ஒருத்தர் மேல நெகட்டிவ் ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப இவர் பெயின் இந்த நெக் மாதிரி, இந்த பர்டிகுலர் ஆள் உங்க கழுத்துல ஏற்பட்ட சுளுக்கு மாதிரி, வலி மாதிரி. மாஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆட்கள் ஆன்மீகமா முன்னேறதுக்கு நமக்கு தேவை. இந்த கழுத்து வலி இருக்கும்போது நீங்க நிறைய விஷயத்த கரெக்ட் பண்ணீங்க இல்லையா? நீங்க படுக்கிற தலைவணி பார்ப்பீங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத ஒத்து கவனிப்பீங்க. ஒருவேளை யார்கிட்ட கோபமா பேசிட்டேன்னா அதனாலதான் இந்த கழுத்து வலி வந்ததா, ஒரு 10-15 வித்தியாசமான யோசனையை கொண்டு வந்துட்டு இந்த கழுத்து வலிக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு உங்களை சரி பண்ணிப்பீங்க. அப்போ இந்த புரளி பேசக்கூடிய ஆட்கள், மத்தவங்களை நெகட்டிவா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம ஆன்மீகமா முன்னேறதுக்கு ஒரு சோதனை தரக்கூடிய ஆட்கள் மாதிரி. இவங்க சொல்றது அப்படியே நீங்க நம்பி ஒப்பீனியன் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்களும் நெகட்டிவா இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கும் அந்த கழுத்து வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆன்மீக வலியை கொடுக்கக்கூடிய, ஸ்பிரிச்சுவல்ல நெக் பெயின் கொடுக்கக்கூடிய இந்த ஆளுங்களை எப்படி சார் ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அவங்கள உங்களுக்கு இந்த மாதிரி சுளுக்கு உற்பத்தி பண்ணி உங்களை சரி பண்றது, உங்க போஸ்டர்ல இருந்து எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்த ஆட்கள் மாதிரி பார்க்க சொல்றாங்க. உங்களுடைய ஆன்மீக மசில டெவலப் பண்றதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆள் தான் இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிம்ல நீங்க திடீர்னு அதிகமான வெயிட் தூக்க உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கிலோ 3 கிலோ தான் தூக்கிருக்கீங்க. உங்களுக்கு போய் திடீர்னு 10-15 கிலோ தூக்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க கையில ரொம்ப வலிக்கும் இல்லையா? அப்போ இதை பார்த்து பயந்து நான் அந்த வெயிட் எட்டி உதப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்க காலம் சேர்ந்து வலிக்கும். அதனால அந்த வெயிட்டை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி பழகிட்டீங்கன்னா இந்த வெயிட் மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய வெயிட்டை உங்களால தூக்க முடியும். உங்க மசில்ஸ் டெவலப் ஆகும். அப்ப ஆன்மீக ரீதியா மசில்ஸ் டெவலப் ஆகுது நல்லது. அது எப்படி சார் டெவலப் ஆகும்? இந்த மாதிரி சோதனை தரக்கூடிய, கழுத்து வலி ஏற்படக்கூடிய அளவுக்கு நெகட்டிவா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கான ஆட்கள் தான் இவங்க. உங்க ஆன்மீக மசில்ஸ் டெவலப் ஆனாதான் இவங்களை நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது கிராண்ட் மாஸ்டர் கொடுக்கக்கூடிய செய்தி. இந்த மாதிரி ஆட்களை நீங்க நிறைய பேர் ஸ்பாட் பண்ணுவீங்க. இவங்களால நம்மளுக்கு ஆன்மீக வளர்ச்சி பிரமாதமாகும். இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. நமஸ்தே.